ஓகே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நம்முடைய தமிழ் ஆளி நாள் சேனல். ஓகேவா? அண்ட் இன்னைக்கு கூட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அண்ட் ராபிபே ஐடியில் இருக்கக்கூடிய கமிஷன் டீட்டெயில்ஸ். அண்ட் ராபிபேயில் நிறைய பேர் மோஸ்ட்லி கேட்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கமிஷன் டீட்டெயில்ஸ் தான். ராபிபே அப்படிங்கிற ஆப் என்னன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ராபிபே அப்படிங்கிறது ஒரு ஃபின்டெக் கம்பெனியோட ஆப். ஃபின்டெக்னா அந்த நம்ம எம்ஏடிஎம் ஏஇபிஎஸ்லாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு செக்டாரில் இருக்கக்கூடியது. ஓகேவா? அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியதே ஏஇபிஎஸும் ஏடிஎம் சர்வீஸ் தான். ஏஇபிஎஸ்னா ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம். கைரேகை மூலமாக பணம் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, கஸ்டமரோட கைரேகை வச்சு ஆதார் மூலமாக பணம் எடுக்கிறது, அதுதான் ஏஇபிஎஸ். எம்ஏடிஎம் அப்படிங்கிறது அவங்க கொண்டு வரக்கூடிய ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு யூஸ் பண்ணி நம்ம பணம் எடுத்து கொடுக்குறதுக்கு. இந்த ரெண்டு சர்வீஸ்க்குமே அவங்க கம்பெனிலேருந்து நமக்கு கமிஷன் கொடுப்பாங்க. ஓகேவா? அண்ட் அதர்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பில் பேமெண்ட்ஸ், நீங்கள் பண்ணக்கூடிய இபி பில் பேமெண்ட்டாக இருக்கட்டும், ஃபாஸ்டேக் ரீசார்ஜ், அந்த மாதிரிலாம் உங்களுக்கு எதுக்குமே கமிஷன் எதிர்பார்க்காதீங்க. ஓகேவா? பில் பேமெண்ட்ஸ் பொறுத்தவரை எந்த கம்பெனியும் கமிஷன் கொடுக்க மாட்டாங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இந்த ராபிபே மாதிரி நீங்கள் ஃபின்டெக் கம்பெனியோட ஆப்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா ரீசார்ஜுக்கு கமிஷன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏர்டெல்லாக இருக்கட்டும், வோடஃபோன், ஜியோ, டிடிஹெச் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கம்மியான இதாக இருக்கும், ரொம்ப கம்மியான கமிஷனாக இருக்கும். அதுவே பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து இப்போது உங்களுக்கு ஏஇபிஎஸ் அண்ட் எம்ஏடிஎம்காக ராபிபே கொடுக்குறோம். அதர்வைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரீசார்ஜ் பிஸ்னஸ்க்காக தனி ஐடி கொடுக்குறோம். அதே போல் பேன் கார்டு ஏஜென்சிக்காக தனி ஐடி கொடுக்குறோம். அதிலலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்டரான சிஸ்டம் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான பர்டிகுலர் ஆப். ஓகேவா? இப்போ சிம்பிளாக ஒரு பிரியாணி கடைக்கு போயிட்டு நம்ம அங்கே பிரியாணி நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்தோம்னா ஓகே, ஆனால் பிரியாணி கடையில் போயிட்டு ஒரு தோசை நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்க முடியாதுல்ல. ஸோ அதே போல் தான் இந்த ஆப்பில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஇபிஎஸும் எம்ஏடிஎம் தான். ஸோ அதனால் இதில் ஏஇபிஎஸ் எம்ஏடிஎம் எப்படி கமிஷன் அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். அண்ட் கூடவே பார்த்திங்கன்னா மற்ற சர்வீசஸ் இருக்குது, மற்ற சர்வீசஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் அதுக்கு கமிஷன்ஸ் எதிர்பார்க்காதீங்க. ஓகேவா? மணி ட்ரான்ஸ்ஃபருக்கு என்ன கமிஷன் அப்படிங்கிற டீட்டெயிலாம் தனி வீடியோ இருக்குது, அதை கொடுக்குறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஏன்னா மணி ட்ரான்ஸ்ஃபரை பொறுத்தளவு கமிஷன் கொடுக்க மாட்டாங்க. நம்மக்கிட்ட எடுத்து அதை நம்மக்கிட்ட திரும்ப கொடுப்பாங்க. அதாவது சிம்பிளாக நம்ம பாக்கெட்லேருந்து ஒரு 10 ரூபா எடுத்து அந்த பாக்கெட்டில் எடுத்த 10 ரூபாவில் ஒரு 5 ரூபா திரும்ப கொடுப்பாங்க. ஸோ அதுதான் கான்செப்ட். ஓகேவா? அண்ட் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நான் கமிஷன் மட்டும் ஷோ பண்ணுறேன். அண்ட் இந்த கமிஷன் பிளான் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் ஐடி வாங்கினீங்கனாலே உங்களுக்கு உள்ளே இருக்கும். இந்த கமிஷன் டேரெக்டாக உங்களுக்கு கம்பெனிலேருந்தே செட் பண்ணி வரும். ஓகேவா? ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. இந்த மை கமிஷன் பிளான்ஸில் இருக்கிற டீட்டெயில்ஸே நான் உங்களுக்கு டேரெக்டாக ஷோ பண்ணுறேன். அண்ட் ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஏஇபிஎஸ்க்காக போயிடுவோம். ஓகே, ஏஇபிஎஸ் நம்ம எடுத்தோம்னா ஏஇபிஎஸ்சில் ஒரு 5 ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் கரெக்டாக 5 கொடுத்துருக்காங்க. 200 ரூபாயிலேருந்து 500 ரூபாய்க்குள்ளே நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 0.25 பைசா கொடுப்பாங்க. அதே போல் 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய்க்குள்ளே பண்ணிங்கன்னா 1 ரூபா உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். 1000 ரூபாய்க்கு மேலே 1000 ரூபாயிலேருந்து 1500 ரூபா வரைக்கும் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ரூபா கொடுப்பாங்க. அதாவது 1499 ரூபா வரைக்கும். அதுவே 1500 ரூபாயிலேருந்து 1999 ரூபா வரைக்கும் பண்ணிங்கன்னா 3 ரூபா கொடுப்பாங்க. 2000 ரூபாயிலேருந்து 2500 ரூபாய்க்குள்ளே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 ரூபா வரைக்கும் கமிஷன் கொடுப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 2500லேருந்து 2999 வரைக்கும்னா 5 ரூபா. ஸோ அதே போல் கமிஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் எதுக்கு உங்களுக்கு அதிகமான கமிஷன் பார்த்தீங்கன்னா 7000 ரூபாயிலேருந்து 9000 ரூபாய்க்குள்ளே எடுக்கிறீங்க, 8999 ரூபா வரைக்கும் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 ரூபா இன்ஸ்டன்ட் கமிஷன் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் கமிஷன் ஸ்லாப். வேணால் நான் ஒரு டிரைவ் லிங்க் கீழே அப்டேட் பண்ணுறேன். அந்த இதில் இந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கு கமிஷன் ஸ்லாப் அப்டேட் எல்லாமே. இது போல் ரொம்ப சிம்பிளான கமிஷன் தான் இருக்கும். ஓகேவா? அண்ட் மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏஇபிஎஸ் எம்ஏடிஎம் கமிஷன்லாம் எப்படி ரன் ஆகுதுன்னா நம்ம கஸ்டமர்கிட்ட வந்து நமக்கு கன்வீனியன்ஸ் ஃபீயாக எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணிக்கிறது தான் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட். ஓகேவா? அண்ட் அந்த மாதிரி தான் இது ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ உங்கள் ஏரியாவில் எப்படி ஃபாலோ ஆகிட்டுருக்குன்னு பாருங்கள், அதில் பேஸ் பண்ணி நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கு கம்பெனிலேருந்து கிடைக்கக்கூடிய கமிஷன். அதே போல் பார்த்திங்கன்னா எம்ஏடிஎம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எம்ஏடிஎம்க்கான இதையும் நான் காட்டிடுறேன். எம்ஏடிஎம் சேம் இதே போல் தான் உங்களுக்கு இருக்கும். அதே போல் 1 ரூபாயிலேருந்து நீங்கள் 500 ரூபாய்க்குள்ளே பண்ணிங்கன்னா 1 ரூபா கமிஷன் கொடுப்பாங்க. ஒரு 1000 ரூபாயிலேருந்து 1500 ரூபா பண்ணிங்கன்னா 1 ரூபா கமிஷன் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நான் எம்ஏடிஎம்க்கும் அண்டு ஏஇபிஎஸ்க்கும் தனியாக ஒரு டிரைவ் லிங்க் கீழே உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். அதில் கிளிக் பண்ணி பார்க்கும்போது அந்த ஃபோட்டோவை நீங்கள் வியூ பண்ணி பார்க்கலாம், டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். அப்படி செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கமிஷன் ஸ்லாப் எல்லாமே கிளியராக கிடச்சிடும். ஓகேவா? ஸோ ராபிபே பொறுத்தளவு மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ஏஇபிஎஸும் எம்ஏடிஎம் தான். இதுலேயுமே நீங்கள் கமிஷன் எதிர்பார்க்காதீங்க. ஓகேவா? பிஸ்னஸ் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆச்சுன்னா உங்களுக்கு கமிஷன்லாம் பெட்டராக கிடைக்கும். உங்களுக்கு கூடவே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிஸ்னஸ் கற்றுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு எப்படி இதில் ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படிங்கிற விஷயமும் தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் ஒரு ஏஇபிஎஸ் இந்த ஊரில் வந்து 100 நாள் வேலை திட்ட பணம் எடுக்கணும், இல்லை பால் காசு பணம் எடுக்கணும், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பேங்க்லேருந்து வித்ரா பண்ணி கொடுக்கணும், பேங்க் நிறைய தூரத்தில் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும் அப்படிங்களா எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஓகேவா? அண்ட் அதே போல் ஏடிஎம் உங்கள் ஊரில் ஏடிஎம்மே இல்லை, ரொம்ப தூரத்தில் இருக்குது, ஆனால் நிறைய பேர் ஏடிஎம் வச்சுருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதையுமே ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு தேவையான பயோமெட்ரிக் டிவைஸ் அண்ட் கூடவே ஏடிஎம் டிவைஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாக எங்களை காண்டாக்ட் பண்ணுற மாதிரி வாங்கிக்கலாம். அண்டு நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணி அக்கௌண்ட்டில் பணம் போட்டு விட்டிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவோம். ஸோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ கொரியர்ஸ் ரீச் பண்ண முடியாத ஊருக்கு நாங்கள் போஸ்ட்லேயுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். ஓகேவா? ஸோ இதுதான் டீட்டெயில்ஸ். நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களும் நாங்கள் அப்டேட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஏர்ன் பண்ணுங்கள்.
சப்போர்ட் பண்ண நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் உங்களுக்கு கமிஷன் டீட்டெயிலாம் ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் உங்களுக்கு இதில் மணி ட்ரான்ஸ்ஃபரோட கமிஷனை பற்றி டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா மற்ற டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். அண்ட் இதில் வந்து மற்ற டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ அதுமாதிரி அடுத்த வீடியோஸில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.